மக்கள் கிட்ட பணத்தை கொடுக்கற வரைக்கும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன்னு இதே அம்மனோட வாசல்ல தான் சத்தியம் பண்ணாரு. அதே மாதிரி அவர் கடைசி வரைக்கும் சோத்துல உப்பு போடாம தான் சாப்பிட்டாரு. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவரோட அந்த சத்தியத்தை நான் எனக்கான வைராகியமா எடுத்துக்கிட்டேன். அப்பா மேல விழுந்த பழிய தொடைக்காம சோத்துல உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன்னு அவர் இறந்த அன்னைக்கு நான் பண்ண சத்தியத்தை இப்ப வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா பணத்தை திருடினவரா இருந்தா சென்னையில கோபுரம் மாதிரி வீடு கட்டி எங்களை கான்வென்ட்ல படிக்க வச்சு காரு பங்களான்னு நாங்க நல்லா வாழ்ந்திருப்போமே. ஆனா நாங்க அந்த மாதிரி இல்லையே. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சு கிடைக்கிற எல்லா வேலைக்கும் போய் எங்களை படிக்க வச்சாங்க. நான் தலை எடுத்ததுக்கு அப்புறம் நர்ஸ் வேலைக்கு போய் என் குடும்பத்தை நான் பாத்துட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் என் குடும்பம் கஷ்டத்துலதான் இருக்கு. யாரும் நல்லா இல்ல. ஊர்காரங்களை ஏமாத்தினா எப்படி நல்லா இருக்க முடியும்? ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. வேற எப்படிமா பேச சொல்ற? குருவி சேர்க்கிற மாதிரி பணத்தை சேர்த்து உங்க அப்பா கிட்ட கொடுத்தா அவன் சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓடி போயிடுவான். நாங்க வாயை முடிட்டு சும்மா இருக்கணுமா? அந்த பணத்தை எங்க அப்பா எடுக்கலங்க. அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க? அது எங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க. அந்த பாவி யாருன்னு தெரியல. சிட்டு கம்பெனி நடத்தினவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். நல்லா இருக்குமா உன் நாயம்? கதைய நல்லா திசை திருப்புற. உங்க அப்பனை காப்பாத்தா இன்னொருத்த மேல பழிய போடாத. ஏங்க, நீங்க பார்த்த வரைக்கும் எங்க அப்பா பணத்தாசை பிடிச்சவரா இருந்தாரா? இல்ல. அவர் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் ஊர் நல்லதுக்காக தான் செலவு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்குங்க அவ்வளோ பணம் தேவைப்படுது? அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? அப்ப நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க அப்பா ஃப்ராடு, நல்லவன் மாதிரி நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டான். நீ சொன்னியே உங்க அப்பா நோய் வாய்ப்பட்டு செத்துட்டானு. உங்க அப்பனும் அந்த நாகராஜனும் பண்ண வேலைனால எத்தனை பேர் பணத்தை இழந்து எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு? அந்த பணம் வரும், பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம்னு நினைச்சது அனபாலு. பணம் கிடைக்கலையே அப்படிங்கிற விரக்தியில கரண்ட் பாக்ஸ்க்குள்ள கைய விட்டு ஷாக் அடிச்சு செத்து போயிட்டான். தெரியுமா உனக்கு? அது மட்டுமா, அந்த பணம் வரும், அதை வச்சு தான் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச லட்சுமி அம்மா பணம் பறி போனதுனால தான் பொண்ணோட சேர்ந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்படி நிறைய பேரோட மரணத்துக்கு காரணமான உங்க அப்பா எப்படி நல்லா இருப்பான்? வயிறு எரிஞ்சு சொல்றேன், உங்க குடும்பமே. ஐயா, ப்ளீஸ் ஐயா, உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன். தயவு செஞ்சு சாபம் எல்லாம் விடாதீங்க. நம்ம மேல பழி விழுந்துருச்சு, இத நம்ம தான் பண்ணோம்னு இந்த ஊர் நம்புதுன்னா அந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துடணும்னு எங்க அப்பா எவ்வளோ இடங்கள்ல பிச்சை எடுக்காத குறையா கையேந்தி நின்னாரு. பல இடங்கள்ல முயற்சி பண்ணியும் அவருக்கு பணம் கிடைக்கல. 1 ரூபாவா 2 ரூபாவா அவ்வளோ காசு அவரை நம்பி யாருமே கொடுக்கல. அப்பெல்லாம் நாங்க சின்ன பசங்க. எங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றதை தாண்டி அவருக்கு உதவியா அப்போ எங்களால வேற எதுவுமே பண்ண முடியல. இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. என் புருஷனை கூட்டிக்கிட்டு அங்க இங்கன்னு ஊரு சுத்தாம நான் ஏன் அப்பாவோட ஊருக்கு வரணும்? என் அப்பா யாருங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். அதையெல்லாம் தாண்டி இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் பார்த்து எங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்ல, அவர் மேல எந்த பழியும் போடாதீங்க, எந்த பகமையும் வச்சுக்காதீங்க, அந்த பணத்தை எங்க அப்பா தான் எடுத்தாருன்னு இப்ப வரைக்கும் நீங்க நம்புறீங்கன்னா
அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். மொத்தமா எவ்வளவு பணம்னு சொல்லுங்க, அதை செட்டில் பண்றேன்னு பேசதான் வந்திருக்கேன். அதை கேட்காம நீங்க பாட்டுக்கு வார்த்தையை விட்டுட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஊர் மக்கள் கடனை அடைக்கிற வரைக்கும் உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன்னு இதே கோவில்ல எங்க அப்பா சத்தியம் பண்ணாரு. அந்த சத்தியத்தை கடைபிடிக்கிறப்பவே உங்களுக்கு தெரிய வேண்டாம் நான் ஏமாத்த நினைக்கலன்னு. ஐயோ, நம்மளாலதான் கையல் இப்படி ஒரு தண்டனையை அனுபவிக்கிறா. பேசாம ஊர் மக்கள் கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுறலாமா? சொல்லுங்க, எங்க அப்பா எவ்வளவு கொடுக்கணும்? மொத்தம் 120 குடும்பம் சீட்டு போட்டாங்க. அதுல 20 குடும்பம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா மீதி 100 குடும்பம் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வாரிசுங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி அது எவ்வளவு பணங்கிறத சொல்றோம். அதை கொடுக்காம இந்த ஊரை விட்டு போக முடியாது, போகவும் விட மாட்டோம். ஐயா 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 ஐயா, எழில், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போன ஒரு பொண்ணு இங்க வந்து என் அப்பா சார்பா நான் பணம் கொடுக்கறேன்னு சொல்றதே பெரிய விஷயம். அது கொடுக்கலன்னா ஊரை விட்டு போக முடியாதுன்னு மிரட்டுறதெல்லாம் அநியாயமா தெரியல? கயல், மொத்தம் எவ்வளவுன்னு கேளு. சிங்கிள் செக்ல இப்பவே மூஞ்சில விட்டு எறிய. இல்ல எழில் ப்ளீஸ், இந்த இடத்துல உன்கிட்ட பணம் இருக்குங்கிற தைரியத்துல நான் இந்த வார்த்தையை சொல்லல. இது என் கடமை, என் அப்பாவோட சத்தியம். அவர் மேல விழுந்த பழிய நானே தொடக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம். ஆனா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. கேட்டுதான் ஆகணும் எழில். கேட்க வேண்டிய இடத்துல தான் நான் இருக்கேன். ஆனா நான் பொறுத்து போறதுனால இவங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா தப்பு பண்ணாருன்னு ஆயிடாது. எங்களால ஒரு வேளை உப்பு இல்லாம சாப்பிட முடியல, நீ எப்படி கையால் இத்தனை வருஷமா 3 வேளையும் உப்பு இல்லாம சாப்பிடுறேன்னு கேட்டல்ல? அது வைராகியம். அந்த வைராகியத்தை நிறைவேற்ற எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. எங்க அப்பா சிந்தின கண்ணீருக்கு நியாயம் கிடைக்கணும். அவரோட கண்ணீரை துடைக்காம என் கண்ணு தூங்காது.